حي على الفلاح. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவுடைய 105வது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ததைத்தும், நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழி தவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற வருவதென்ன? நீங்கள் நேர்வழியை முதலிலே அடையுங்கள், நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வழி தவறியவர்களை பற்றிய கவலையோ அதனுடைய தீங்கோ உங்களை எதுவும் செய்யாது. நீங்கள் நேர்வழியில் இருந்தால் போதும். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும். இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கச் சொல்கிறான், பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விடச் சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தில் ஏறி இந்த ஆயத்தை ஓதினார்கள். இந்த ஆயத்தை ஓதி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சொன்னார்கள். ஒரு மனிதன் தீமையை பார்க்கிறான், தீமையை பார்த்த அந்த மனிதன் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லோர் மீதும், அவன் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை இறக்கி விடுவான் என்று. இப்போ இந்த ஆயத் இந்த ஹதீஸுக்கு முரண் அல்ல. தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், நன்மையான பாதையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முஃமின் செய்ய வேண்டியது என்ன? அவன் தன்னை முதலிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில், அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பில் இருந்து. மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய எம்முடைய வாழ்க்கை எப்படி? சமூகம் மாற வேண்டும், பிறர் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும், அந்த குடும்பம் மாற வேண்டும், அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும். அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம், நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை. உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான். அத்தஅமுரூன அன்-நாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம், மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம், தீமைகளை தடுக்கலாம். இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அத்தஅமுரூன அன்-நாஸ பில் பிர், மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. வ அன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள். அஃபலா தஅகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு அறிஞர் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவர்கள் சொன்னார்கள், என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை.
அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று. அவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர். அவர் சொல்கிறார், என் வார்த்தையையும் என் செயலையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்துவிடும் நான் யார் என்றுதான், நான் பொய்யன் என்று. அவரை ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை. அவர் சொல்கிறாரே செய்கிறாரா வாழ்க்கையில் என்று அவரை பார்ப்பதற்கு முதலில் நான் விரும்பவில்லை. நான் என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அதான் இங்க முக்கியம். நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு பொய்யன் என்று எனக்கு தெரியும் என்று இமாம் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனில் மேலும் கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? கபுர மக்கத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பாரமானது எது? ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது.